அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய பயன்படுத்துகின்றனர். நாட்டில் சிறுபான்மையினர் அச்சத்துடன் வாழும் நிலை இருப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் மதுச்சண்டையை உருவாக்க முயற்சி நடப்பதாக வைகோ குற்றச்சாட்டு. 2026 தேர்தல் சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான யுத்தம் என்று திருமாவளவன் பேச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. தென்காசி மாவட்டம் சிவகிரி, வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். நெல்லை மணிமுத்தாறு அருவியிலும் ஆர்ப்பரி கொட்டிய தண்ணீர். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. உதகையில் மண் சரிவால் பாதையில் திரும்பிய மலை ரயில். சிறப்பு மலை ரயிலும் ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தகவல். சென்னையில் 8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்திய 200க்கும் மேற்பட்டோர் கைது. விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்தது குறித்த வழக்கு பட்டியலிடப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,37,000 பேர் விண்ணப்பம். நாளை மற்றும் நாளை மறுநாள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,640 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழாவுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு. தமிழ்நாடு அரசு மற்றும் தர்கா தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பயணிகள் வரவேற்பு. 2025ஆம் ஆண்டில் மட்டும் 11,19 லட்சம் பயணிகள் பயணம். தஞ்சாவூர் அருகே செங்கிப்பட்டியில் வரும் 19ஆம் தேதி திமுக மகளிர் அணி மண்டல மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். சிவகார்த்திகேயன், ரவிமோகன் நடித்துள்ள பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அறிக்கை தாக்கல் செய்ய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் சிறைக்குள் மோதல். 12 பேர் பிணையில் வெளிவந்திருக்கும் நிலையில் எஞ்சியவர்களை ஜாமீனில் எடுப்பது தொடர்பாக கைகலப்பு. ஆந்திராவில் கொள்ளையடிக்கப்பட்ட 11 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். ஒரு கார், இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து போலீசார் அதிரடி. மத்திய பிரதேச பாஜக அரசு குடிநீர் என்ற பெயரில் விஷம் வழங்கியதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
ஏழைகள் பலியாகும் போதெல்லாம் பிரதமர் மோடி அமைதியாக இருப்பதாகவும் கண்டனம். இந்தூர் குடிநீர் விவகாரத்தில் மத்திய பிரதேச அரசுக்கு பாஜக மூத்த தலைவர் உமா பாரதி கண்டனம். மனித உயிரின் விலை 2 லட்சம் ரூபாய் அல்ல என காட்டு. ஐபிஎல் தொடரில் வங்கதேச வீரரை ஏலத்தில் எடுத்த ஷாருக் கானுக்கு எதிர்ப்பு. தேச துரோகி என்று பாஜக இந்துத்துவ அமைப்புகள் கண்டனம். அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய பயன்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். திருச்சி உழவர் சந்தை திடலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயண தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயணத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் போதைப் பொருள் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி வைகோ தொடங்கியுள்ள நடைபயணம் வெற்றி பெற வாழ்த்துவதாக கூறினார். போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் போதைப் பொருள் நெட்வொர்க்கை ஒழிக்க ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். போதை ஒழிப்பு என்பது சமூகத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும் எனவும், கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் பொறுப்புணர்வுடன் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பாசத்தை காட்டுவதில் தவறில்லை என்று கூறிய ஸ்டாலின், அதே சமயம் பிள்ளைகள் பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்க்கக்கூடாது என அறிவுறுத்தினார். தற்போது ஒன்றிய அமைச்சர்கள் உட்பட உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களே வெறுப்பு பேச்சு மூலம் சாதி மத மோதலை தூண்டும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். நாட்டில் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின சமூக மக்கள் அச்சத்தில் வாழும் சூழல் நிலவுவதாக கூறிய ஸ்டாலின், அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய பயன்படுத்துவதாக சாடினார். நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆதிதிராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியாக கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவாக செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. மதுபோதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டிற்குள் நுழையவிடாமல் தடுத்திட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். அமைதி பூங்காவாக உள்ள தமிழ்நாட்டில் சாதி சண்டையும் மத சண்டையும் உருவாக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதனை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தவே சமத்துவ நடைபயணத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். விழாவில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், 2026 தேர்தல் சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையேயான யுத்தம் என்றும் தெரிவித்தார். அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுலத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள். அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கோட்பாட்டிற்கொப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிகளுக்கு ஏற்க இத்தமிழகத்தில் மத பூசல்களுக்கு, சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே, அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும்
என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இது வழக்கமான தேர்தல் இல்லை, சராசரியான தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒருபுறம். அப்படி விட்டுவிட மாட்டோம். நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், அண்ணாவின் தம்பிகள், அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள். தமிழ் மண்ணை எப்படி சனாதன சக்திகள் ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் விடமாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடு தான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் அணிதிரண்டு நிற்கிறோம். வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒருபுறம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை பேசக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது. அவர்களை வீழ்த்துவதற்கான வலிமை அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் அடங்கி இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தேனி, நீலகிரி, தென்காசி மாவட்டங்களில் மண் சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தின் அணை பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடனா நதி பகுதியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சிவகிரி, வாசுதேவநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வாசுதேவநல்லூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தொடர் மழையால் ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மணிமுத்தாறு அருவியிலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குன்னூரில் 26 சென்டிமீட்டரும், கோத்தகிரியில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. குன்னூர் மாடல் ஹவுஸ் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவால் 2 கார்கள் முற்றிலும் சேதமடைந்தன. இப்போ நான் கார் வாங்கி 2 மாதம் தான் ஆச்சு. அந்த 2 மாதத்தில் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு. எல்லாமே அந்த மேலே சின்ன சின்ன ஸ்டெப்பில் ஸ்டார்ட் ஆனது தான். மேலே இருந்து அந்த குப்பை போடுறாங்க, அந்த குப்பை வந்து இறங்கிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இது பண்ணி காரு எல்லா லாஸும் இப்போ நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது. கனமழை காரணமாக உதகை மலை ரயில் பாதையில் பாறை மற்றும் மண் சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 7:10 மணிக்கு புறப்பட்ட மலை ரயில் பாதையிலேயே திரும்பியது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். பிள்ளைகளுக்காக ட்ராய் ட்ரெயினில் போகலாம், அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குன்றதுக்காக நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே நேற்று நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை போல, அதனால் ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து காலை 9:10 மணிக்கு புறப்படவிருந்த சிறப்பு மலை ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை ஜாக்டோ ஜியோ, போட்டா ஜியோ சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. ஜனவரி 6ஆம் தேதி முதல் இவ்விரு சங்கங்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் 5வது கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போட்டா ஜியோ மற்றும் ஜாக்டோ ஜியோ சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கங்களின் பிரதிநிதிகள் கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர்கள் உறுதியளித்ததாக தெரிவித்தனர். இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பான அனைவரும் மகிழக்கூடிய வகையில் அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நல்ல செய்தியை அறிவித்தார். ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் அமைச்சர் குழுவிடம் எடுத்து வைத்திருக்கிறோம். நாளைய தினம் முதல்வர் அறிவிக்கும் அறிவிப்பை பொறுத்து ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி முதலமைச்சருக்கு அந்த அறிவிப்பை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிப்போம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். இதற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் எடுத்து கூறி
இதனை நிறைவேற்றி தருவதற்கு உரிய அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு நாளை குறித்த காலமாக இருக்கிறது என்பதை தெரிவித்தார்கள். முதலமைச்சரின் அறிவிப்பு பிறகு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த குடிநீரை பருகியதில் 14 பேர் பலியான நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது குடிநீர் அல்ல விஷம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகிரத்புரா பகுதியில் மாசடைந்த குடிநீரை பருகிய 1400க்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட பாதிப்புகளால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 201 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 6 மாத குழந்தை உள்பட 10 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்தூர் மேயர் புஷ்யமித்ரா பார்கவா உறுதி செய்துள்ள நிலையில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீரில் கழிவுநீர் கலந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் சுத்தமான குடிநீர் என்பது சலுகை அல்ல, அடிப்படை உரிமை என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்த உரிமையை கொலை செய்ததற்கு பாஜகவின் இரட்டை எஞ்சின் அரசு, அதன் அலட்சியமான நிர்வாகம் மற்றும் இரக்கமற்ற தலைவர்களே முழு பொறுப்பு என்று சாடியுள்ளார். மக்களுக்கு பாஜக அரசு விநியோகித்துள்ளது குடிநீர் அல்ல விஷம் என்று விமர்சித்துள்ள அவர், வீடுக்கு வீடு உயிர் பலியால் மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் பாஜக தலைவர்கள் ஆணவத்துடன் பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எப்போதெல்லாம் ஏழைகள் பலியாகிறார்களோ அப்போதெல்லாம் பிரதமர் மோடி அமைதியாக இருப்பார் என்றும் அவர் சாடியுள்ளார். இந்தூர் உயிரிழப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவரும் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான உமா பாரதி, மாசடைந்த குடிநீரால் உயிர்கள் பலியாகியுள்ளதற்கு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் வெட்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பலியான உயிர்களுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது நீதி அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இதற்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் ஆணி திருமஞ்சன திருவிழா உற்சவமும், மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும் சிறப்பாக நடைபெறும். 15 நாளா ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் நடந்துட்டு இருக்கும். பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரியமாக ரோட்டில் ரோட் ஷோ மாதிரி நிறைய விசேஷம் நடக்கும். கோயில் உள்ள போனோம்னா வெளில வரதுக்கு மனசு வராது. இந்த ஆண்டு மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் காலை மாலை 2 வேளைகளிலும் தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளை மதியம் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ள நிலையில் இன்று தேரோட்டம் தொடங்கியது. நடராஜர், சிவகாமந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய சாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வைக்கப்பட்டு 4 மாட வீதிகளில் உலா வந்தது. தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நடராஜர், சிவகாம சுந்தரி வெளியில் கோவிலிருந்து வெளியில் புறப்பாடு ஆரம்பித்து தேர் இடம்பெற்றிருக்குது. அதை வடம் பிடிச்சு பக்தர்கள் எல்லாருமே நாங்கள் வெளிவீதி நடராஜர் அருள் பெற்று வெளிவீதி சுற்றி வர்றோம். இது ரொம்ப சிறப்பான காட்சி பார்க்குறதுக்கு. இந்த ஊர் தரிசனம் நான் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் பிறந்ததுலேருந்து. இன்னமும் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இன்னமும் இங்கே வந்து பார்க்குறேன். நான் இன்னும் இருக்க கொஞ்சம் அதிகமாக விவரமாக தான் போகுதே தவிர அது இன்னும் குறையவே இல்லை. மக்களும் இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அது நடராஜரோட அருமன் தான் சொல்லலாம். வாத்தியங்களை இசைத்தபடி சிவ நடனம் ஆடியும் சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் சிலம்பாட்டம் ஆடியும் தேருக்கு முன்பு சென்றனர். மேலும் தேரோடும் வீதிகளில் சிறுமிகள் பரதநாட்டியம் ஆடினர். வரும் 5ஆம் தேதி திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக சிதம்பரம் கனகசபை நகரில் உள்ள ஞானப்பிரகாச குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. இதில் நடராஜரின் உற்சவரான சந்திரசேகர சுவாமிகள் தெப்ப உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தானுமாலய சாமி கோயிலில் மார்கழி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மார்கழி திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள், கலை நிகழ்ச்சி நடைபெற்றன. திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று கோலாகலமாக தொடங்கிய தேரோட்டத்தில் 3 தேர்களில் முதல் தேரில் எழுந்தருளிய உற்சவர் தானுமாலயன் தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். பெண்கள் அம்மன் தேரையும் சிறுவர்கள் பிள்ளையார் தேரையும் வடம் பிடித்து இழுத்தனர்.
இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங் மங்களநாதசாமி கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு பச்சை மரக நடராஜர் பெருமானுக்கு சந்தன காப்பு கலைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 5.5 அடி உயர பச்சை மரகத நடராஜர் சிலை மீது சந்தனாதி தைலம், கஸ்தூரி தைலம் பூசப்பட்டு 32 வகை மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அச்சாதின் புதிய இந்தியா, விக்சித் பாரத் போன்ற பிரதமர் மோடியின் முழக்கங்கள் தகர்ந்து தொடர் தோல்விகளால் அவரது பிம்பம் சிதைத்து வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சகாரிகா கோஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சகாரிகா கோஷ் எழுதியுள்ள கட்டுரையில் 2014ஆம் ஆண்டு பிரதமராக மோடி பதவியேற்றது முதல் அச்சாதின் புதிய இந்தியா, விக்சித் பாரத் போன்ற பல்வேறு முழக்கங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக வெளிச்சம், பசு பாதுகாப்பு, முத்தலாக் மசோதா, வக்ஃபு வாரிய மசோதா, அயோத்தி ராமர் கோயில் திறப்பு என 2014க்கு பிறகு புதிய இந்தியா உருவானதாக சொல்லப்பட்டதாகவும் இதனால் மக்கள் பிரமித்து போய் அரைமயக்க நிலைக்கு சென்றதாகவும் சகாரிகா கோஷ் விமர்சித்துள்ளார். இதனால் திடீரென பணம் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் வங்கிகளின் வாசலில் மக்கள் காத்திருந்ததாகவும் கொரோனாவை விரட்ட பாத்திரங்களை தட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் உச்சமாக நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என மோடி சொன்னபோது கூட யாரும் கேள்வி எழுப்பவில்லை என்றும் சகாரிகா கோஷ் விமர்சித்துள்ளார். ஆனால் 2025ஆம் ஆண்டில் இந்த மாயை உடைந்து விட்டதாகவும் மக்கள் மோடி அரசு மீது கோபத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாசு மேலாண்மை இல்லாமை, விமான போக்குவரத்து குழப்பம், மாநிலங்களில் நிர்வாக சீர்குலைவு, பாஜகவின் உயர்மட்ட ஊழல்கள், பொருளாதார மந்தநிலை, கோடிக்கணக்கான மக்களின் இன்னல்கள் ஆகியவை மோடியின் அச்சேதின் மாயையை தகர்த்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 4500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு லட்சக்கணக்கான பயணிகள் அவதிப்பட்டதற்கு மோடி அரசே பொறுப்பு என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் காற்று மாசை கட்டுப்படுத்தவும் மோடி அரசு தவறிவிட்டதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். நானும் ஊழல் செய்ய மாட்டேன், மற்றவர்களையும் ஊழல் செய்ய விடமாட்டேன் என மோடியின் முழக்கம் தோற்றுவிட்டதாகவும் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பீமா காண்டுவின் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய அரசு ஒப்பந்தங்கள் கிடைப்பது அதிசயமான தற்செயல் நிகழ்வு என உச்சநீதிமன்றம் ஆச்சரியம் தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டினார். 14,396 கோடி ரூபாய் மோசடி செய்து குஜராத்தைச் சேர்ந்த சந்தேசரா சகோதரர்களிடமிருந்து குறைந்த அளவு தொகை வசூலிக்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு தானே காரணம் என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருவதன் மூலம் மோடி அரசின் வலிமையான அரசு என்ற பிம்பம் சிதைந்து விட்டதாகவும் இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வெளிவரும் சர்வதேச ஊடக அறிக்கைகள் அரசின் வாதங்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் விதித்த 50% வரியை கையாள முடியாமல் அரசு திணறி வருவதாகவும் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை நிலைகுலைந்துள்ளதாகவும் சகாரியா கோஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் தேர்தல் வெற்றிகள் இயல்பானதாக தெரியவில்லை என்றும் பீகாரில் வாக்காளர்களுக்கு வெளிப்படையாகவே பணம் விநியோகிக்கப்பட்டதாகவும் இலவசங்களுக்கு எதிராக முழங்கி வந்த மோடி தற்போது இலவசங்களை நம்பியே தேர்தல்களை எதிர்கொள்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். எல்லாவற்றையும் மாற்றுவோம் என கூறிய மோடி அரசு திட்டங்களின் பெயர்களை மாற்றுவதில் மட்டுமே குறியாக உள்ளதாகவும் மோடியின் வளர்ச்சி என்ற முகமூடி கடன்று மோடி மேஜிக் தோற்று அச்சாதின் மாயை தகர்ந்துள்ளதாக சகாரியா கோஷ் தெரிவித்துள்ளார். உலக அளவில் பங்குச்சந்தை பிதாமகன் என்று அழைக்கப்படும் பிரபல தொழிலதிபர் வாரன் பஃபெட் கடந்த 60 ஆண்டுகளாக தான் வகித்து வந்த பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனத்தின் CEO பதவியிலிருந்து நேற்றுடன் ஓய்வு பெற்றார். அவரது இடத்தில் 63 வயதுடைய கிரேக் கேபிள் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 95 வயதாகும் பிரபல தொழிலதிபர் வாரன் பஃபெட் பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். இவரது தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் 13 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். நஷ்டத்திலிருந்த பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனத்தை மீட்டு கடந்த 60 ஆண்டு கால வரலாற்றில் புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் வாரன் பஃபெட் ஆவார். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனம் முதலில் ஜவுளி தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது. அப்போது 1962ஆம் ஆண்டில் இந்த நிறுவனத்தின் பங்குகளை வாரன் பஃபெட் வாங்கினார். ஒரு பங்கை $7.60 என்ற மதிப்பீட்டில் வாங்கிய வாரன் பஃபெட் காப்பீடு, ரயில் ரோட், எனர்ஜி, வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பிற பிராண்டுகள் என தொடர்ந்து முதலீடுகளை அதிகரித்து வந்தார். இதன் காரணமாக தற்போது பெர்க்ஷயர் நிறுவனத்தின் பங்குகள் $7,50,000க்கும் அதிகமான விலையில் வர்த்தகமாகின்றன. குறிப்பாக பங்கு சந்தை முதலீட்டில் வாரன் பஃபெட்டால் இந்த நிறுவனம் கொடிகட்டி பறக்க தொடங்கியது. தற்போது இந்த நிறுவனத்தின் மொத்த மதிப்பு இந்திய மதிப்பில் 81 லட்சம் கோடியாகும்.
இந்நிலையில் 60 ஆண்டுகளாக பெர்க்ஷயர் நிறுவனத்தின் CEO பொறுப்பிலிருந்து வாரன் பஃபட் தனது வயது முதிர்வு காரணமாக ஓய்வை அறிவித்துள்ளார். எனினும் தற்போதும் நிறுவனத்தின் தலைவராக தொடரும் வாரன் பஃபட் புதிய CEO கிரெக் அப்பேலுக்கு ஆலோசனை கூறவும் அன்றாட பணிகளை கவனிக்கவும் தினசரி அலுவலகம் வந்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.